ஒரு வழியாக கோர்ட்டோட உத்தரவு மாதிரியே வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து சேரணும்னு உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறாங்க பெண்கள் அணி, அதாவது ஜனனி டீம் எல்லாருமா. வாங்கிட்டு வந்து குணசேகரன் கிட்ட காமிக்க அவர் முதல்ல வம்பு தும்பு பண்ண, அப்புறமா கவர்மெண்ட் ஆர்டருன்னொன்னே வந்துட்டு சரின்னு அமைதியாகிடுறாரு. அவங்க அம்மா எல்லாரையும் வந்துட்டு அடக்கிடுறாரு ஒரு பக்கம். இங்கே பார்கவியுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பார்கவியுமே இவங்க கூட இருந்தால் தான் சேஃப்டின்ற மாதிரி சொல்கிறனால இப்போ நாங்கள் பார்கவி ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கிறாங்க. பார்கவி வந்து ஜீவானந்தத்தை பார்த்து சொல்கிறாங்க, சார் எங்கள் அப்பா வந்துட்டு நினச்சதை வந்துட்டு நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன், ஆனால் அது இந்த இடத்துல இருந்து இல்லை சார், ப்ளீஸ் என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஜீவானந்தம் வந்துட்டு என்னால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாதே அப்படின்னு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேனேன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அப்படியே பார்கவி அழுவதை பார்த்து கபிலன்லேருந்து எல்லாருமே ஃபீல் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் தர்ஷினி, தர்ஷன் எல்லாருமே ஃபீல் ஆகிடுறாங்க ஒரு பக்கம். அப்போ வந்து ஜன்னி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்காக நாங்கள் எல்லாருமே துணையாக இருக்கோம், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ வந்துட்டு இங்கேருந்து செய், நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்கவிக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே கதிர்கிட்ட வந்துட்டு குணசேகரன் வெளியே உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் இவ்வளோ தூரம் போராடுறது காரணமே என் பையன் தர்ஷனோட கல்யாணத்துக்காக தான். அந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும் கரெக்டாக நல்லபடியாக. என் தம்பி ஒருத்தனை அதுக்காக தான் பலிக்கடாவாக்கி ஜெயிலில் உட்கார வச்சுருக்கேன். இதை கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே கதிர் வந்து திருன்னு முழிக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம், குணசேகரன் வின் பண்ணுறாரா இல்லை ஜனனி டீம் வின் பண்ணுதான்னு சொல்லிட்டு. எப்படியும் தர்ஷன் வந்துட்டு சிம்பத்தினால் வந்துட்டு பார்கவி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க போகிறாரு. கடைசியில் பார்கவி கூட கல்யாணம் நடக்குதா இல்லை குணசேகரன் எதிர்பார்த்த மாதிரி நடக்குதான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.